ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான முளைக்கட்டின பச்சை பயிர் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் எப்படி பயிர் முளைக்கட்டுறதுன்னு நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க முளைக்கட்டின பச்சை பயிர் குழம்பு செய்யலாங்க. 1 கப்பு முளைக்கட்டின பச்சை பயிர் போட்டுக்கலாங்க. 3 பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க. 1 தக்காளியை வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. விளக்கெண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. 3 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சோம்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது சாம்பார் தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போது இந்த பச்சை பயிரை வேக வச்சு வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாங்க. இந்த பச்சை பயிரெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போது குழம்பு கொதிஞ்சு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முளைக்கட்டின பச்சை பயிர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பச்சை பயிர் குழம்பை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.